சென்னையில ஒரு முக்கியமான போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட அங்கம் அவங்க இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான், சரிங்களா, அசுத்தமாயிடுவோம், சரிங்களா. அப்படிப்பட்டவர்களுடைய போராட்டம் சென்னையின் மையப்பகுதி ரிப்பன் பில்டிங்க்கு வாயிலுக்கு வெளியே ஒரு 12 நாளா நடக்குது. விஜய் அங்கிருந்து ஒரு குரூப்பை கூப்பிட்டு பனையூர் வீடா அலுவலகமா ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பேசுறாரு. இது ரெகுலரா அதை பண்ணிட்டே இருக்காரு. அடிக்கடி யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வர வச்சிடுறது, அலுவலகத்துக்கு வர வச்சுட்டு அங்க வச்சு பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் மாதிரியே ஒரு செட்டு ஒன்று போட்டு அங்கே உட்கார வச்சு அனுப்புறது. அது என்ன, அது அரசியல் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி 12 நாளாக துப்புரவு பண்ணுங்க, ரோட்டில் உட்காந்துருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்கிறவங்க. ஏன் முதலமைச்சர் போல, ஏன் போல முதலமைச்சர் கேளுங்க. நான் இதை கேட்குறேன், ஏன் விஜய் வரமாட்டாரா? போனாங்கல்ல, போனவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலையா? நீங்கள் வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் அங்கே வந்தால் போலீசார்கள் எங்களை அப்புறப்படுத்தணும் அச்சம்படுத்துறாங்க. யாரு? போராட்ட களத்துல உள்ளவங்க சொல்றாங்க. அதனால வந்து எப்படி விஜய் வந்தா இவங்களை அப்புறப்படுத்திடுவாங்க? வேற என்ன, நீங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்ட களத்துக்கு ஆதரவு கொடுக்க வர்றவர் வந்து கேட்டுட்டு எல்லாம் போக தேவையில்ல, நேராவே போலாம். போய் நேரா போனோம். அங்க சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க பிரச்சனை வரணும், அங்க கூட்டம் வரணும். விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் அந்த ஆர்ப்பாட்டத்துமே வந்து சின்னாபின்னமாச்சுன்னு சொல்லி அவர் மேல நெகட்டிவ் செட் பண்ண. அதானே உங்களோட விருப்பம், திமுகவோட விருப்பம்.